அவர்களுக்கும் இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையை வளர்த்திக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே வயலுக்கு போகும் பொழுது அந்த கழுதையில் தனக்கு தேவையான உரங்களை ஏற்றி கொண்டு அவர் வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாருன்னா அவர் வரும்போது கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை அந்த வழியாக வரும் பொழுது அங்கேருந்து ஒரு பெரிய கிணற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கழுதை விழுந்துருச்சு. அந்த கிணற்றுல தண்ணியே இல்லை, சுத்தமாக வற்றி போய் காய்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விழுந்த வேகத்தில் அந்த கழுதை கத்துன சத்தத்தில் அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்க வந்தாங்க. அங்கேருந்து விவசாயி ஓடி வந்தார். ஏன்னா அது சின்னதுலேருந்தே அவர் வளர்த்திட்டு வந்ததுனால அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப ஆழமான கிணறாக இருந்ததுனால அந்த கழுதையை என்ன பண்ண முடியல, அவரால் மேலே கொண்டு வர முடியல. அப்போ அந்த விவசாயி நினைச்சாரு, பேசாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த கழுதையே இந்த கிணற்றுலையே விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு வயசாயிடுச்சு, இனி நமக்கு அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது நம்ம எடுக்கும் பொழுது ஏன்னா அந்த ஆழமான கிணற்றுல விழுங்கும் போது அதை எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது கால் உடைஞ்சிருக்கும், அதுக்கு அடிபட்டிருக்கும். இதனால இனிமேல் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே விட்டுருவோம் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லாரும் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு போகல. அந்த கிணறு என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு இந்த கழுதை விழுந்துச்சு, நாளைக்கு யாராவது விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கிணறு என்ன பண்ணிடலாம், மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த மண்ணை எடுத்து எல்லாரும் அந்த கிணற்றுக்குள்ளே போட ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த கழுதை யோசிச்சு, என்ன இத்தனை நாளாக நம்ம உதவி செஞ்சோம், ஆனால் இவங்க நம்மளை இந்த கிணற்றுக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம், போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம எப்படியாவது இந்த கிணற்றுக்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அது நினைச்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிணற்றுக்குள்ள அவங்க மண்ணை அள்ளி போடும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை தூக்கி போடும்போது அந்த மண்ணை உதறி தள்ளிட்டு உடனே அது என்னாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கிணற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாரும் அள்ளி அள்ளி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை உதறி 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 மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வர 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 மேலே மேட்டுக்கு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு புரியுது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம படிப்பில் கம்மியாக இருக்கலாம், நம்ம ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தன்னம்பிக்கையோட அந்த விடாமுயற்சியும் இருக்கணும். நம்ம படிக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக தோல்விதான். ஆனால் நம்ம அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். மாணவர்களாகிய உங்களுக்கும் அந்த கதையின் மூலமா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபெயிலானால் நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை அடைய முடியும். அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.